ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜெசிகா ஆகாஷோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு என்ன ரெடி பண்ணேன், அதை எப்படி பேக் பண்ணேன், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட கொடுத்தேன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு பால் கொஞ்சம் சில்லுன்னு தேவைப்படுது. அரிசிக்கு தனியா அடுப்புல வச்சுட்டு பாலையும் கொதிக்க வச்சு அதை ஆற விட்டுருக்கேன். லஞ்சுக்கு சோறும் பருப்பு குழம்பும் துவரம் பருப்பு அலசி குக்கர்லயும் எடுத்து சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி மிளகா கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிளீன் பண்ணி கட் பண்ணி உள்ள சேர்த்து தேவைக்கு தண்ணி மஞ்சப்பொடி காயப்பொடி கொஞ்சம் எண்ணெயை விட்டு வேக வைக்கேன். சோறுக்கு வச்சிருந்த தண்ணி கொதிச்சதும் அரிசியும் போட்டு வெந்ததும் அதை வடிச்சும் விட்டுட்டேன். 4 விசிலுக்கு அப்புறம் ஸ்டீம் போன பிறகு குக்கரையும் ஓப்பன் பண்ணா வேக வச்சிருந்த பருப்பு நல்லாவே வந்துட்டு உப்பு ஜீரகப்பொடி ஒரு கொது புளியும் கரைச்சு உள்ள சேர்த்து தேங்காயில கடுகு வத்தல் கருவேப்பிலை சேர்த்து ஒரு சின்ன தாளிப்பையும் கொடுத்துருதேன். பருப்பு குழம்பு சூப்பரா ரெடி. இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு சிக்கன் வாங்கியிருக்கேன். ஆகாஷ் கேட்ட மாதிரி ரோஸ்டும் வைக்க போறேன். நல்ல காரசாரமா பருப்பு குழம்பு கூட தொட்டு சாப்பிட்டா சூப்பராவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் சிக்கனை மஞ்சள் போட்டு கழுகி எடுத்துட்டு வந்துட்டேன். பாத்திரத்துல வத்தப்பொடி காஷ்மீரி வத்தப்பொடி சின்ன ஜீரகப்பொடி பெருஞ்சீரகப்பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயிர் உப்பு எண்ணெய் கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுறதேன். எந்த அளவுக்கு ஊறதுக்கு டைம் கொடுக்குமோ அந்த அளவுக்கு சிக்கன்ல நல்லா மசாலா பொடிச்சு சாப்பிட நல்லா இருக்கும். இன்னைக்கு 20 நிமிஷம் தான் டைம் கிடைச்சு. பாத்திரத்தையும் எடுத்து வச்சு சிக்கனை வேகவும் விடுதேன். மூடி வச்சு வேக விடுதேன். அதுல தண்ணி ஊறும். அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி வச்சு வேக விடுதேன். சிக்கனும் நல்லா வெந்து இருக்கிற தண்ணியும் ட்ரை ஆயிட்டுனா பருப்பு குழம்பு கூட தொட்டுக்கிற மாதிரி நல்ல காரசாரமா சிக்கன் ரோஸ்டும் ரெடி. தயிர் சோறு கூடயும் பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். மஸ்டா ட்ரை பண்ணுங்க. ஆகாஷ்க்கு பிடிச்ச மாதிரி கூட்டு வச்சாச்சு. இனி ஜெசிகாக்கு பிடிச்ச மாதிரி புளிப்பு இனிப்புமா மாங்காய் ஜாம் ரெடி பண்ண போறேன். ஒட்டு மாங்கால தோலை நீக்கிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி பேன்லயும் சேர்த்து ஒரு கல் உப்பும் கொஞ்சமா தண்ணியும் விட்டு வேக வைக்கேன். நல்லா வெந்த பிறகு தேவைக்கு சுகரையும் சேர்த்து அது நல்லா மெல்ட் ஆனதும் கெட்டியாகும். ஜாமும் ரெடி. நல்ல புளிப்பு இனிப்புமா இருக்கும். சாப்பிட சூப்பரா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு புட்டு தான் அவிக்க போறேன். அதுவும் சம்பா அரிசியில செய்த புட்டு. மாவு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். எப்பவும் போலதான் அரிசி மாவு கூட கொஞ்சமா உப்பும் ஒரு ஸ்பூன் சுகர் கொஞ்சமா துருவின தேங்காய் தண்ணி விட்டு பக்குவமா மாவையும் பசைஞ்சு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு இன்னைக்கு டைம் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால மொத்தமா வண்டு கட்டியே அவிச்சிட்டேன். புட்டுனாலே பயிறு பப்படம் வேணும். பயிரையும் அவிச்சு வச்சுட்டேன். பப்படத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இன்னைக்கு புட்டு பிளான் பண்ணதுனால நைட்டு பழத்தையும் வாங்கி வச்சுட்டேன். வாழைப்பழமும் ரெடியா இருக்கு. அவிஞ்ச புட்டு கூட அவிச்சு வச்ச சிறுபயிறு பப்படம் டேஸ்டுக்கு தக்கன நாட்டு சக்கரை கூடவே பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாலா உருட்டி வச்சிருந்தேன். பிள்ளைங்க எடுத்து சாப்பிடவும் ஈஸியா இருக்கும். 4 உருண்டை சாப்பிட்டாலே போதும், வயிறும் ஃபில் ஆயிரும். சோ ஸ்நாக்ஸுக்கு ட்ரிங்கா இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் சப்ஜாவை ஊற வைக்க கொஞ்சமா பாதாம் பிசுன நல்லா அலசிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப ஒரு மிக்சிங் பவுல்ல ஊற வச்சிருந்த பாதாம் ஊற வச்சிருந்த சப்ஜா தேவிக்கு நன்னாரி சர்பத் காய்ச்சி ஆற வச்சு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிருந்தேன். பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பால் சர்பத்தும் ரெடி. அப்படியே பாட்டிலையும் பேக் பண்ணிருந்தேன். சோறையும் குழம்பு ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி பாக்ஸ்லயும் பேக் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பாய்.